கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. லூக்கா 10:41-42. ஏசப்பா சொல்றாரு, நீங்க நிறைய விஷயத்தை குறித்து கலக்கமா இருக்கீங்களா, ரொம்ப கலங்கி தவிக்கிறீங்களா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு காரியம் தான் தேவை, ஒரே ஒரு விஷயம் தான் தேவைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இது வார்த்தை யாரோட ஆண்டவர் பேசினார், எப்போ பேசினார், எதற்காக பேசினார்? இப்போ மார்த்தாள் மரியாள் அப்படின்னு 2 சகோதரிகள் இருக்காங்க. ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி ஒவ்வொரு வீட்டையும் விசிட் பண்ணுவார்ல. இப்போ டாக்ஸ் கலெக்டர் வீட்டுக்கு போனாருன்றக்கு மார்த்தாள் மரியாள் இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு போவார்ல. அப்படியே ஒரு தடவை மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ உள்ள போறாரு. உள்ள போனோடனே 2 பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆட்டாங்க. அதுல மார்த்தாள் என்ன பண்ணாங்கன்னா, கிச்சன்ல போய் ஏசப்பாக்கு என்னென்னலாம் அவருக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுமோ, அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ சொல்லிட்டு அவங்க நிறைய கிச்சன்லயே ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஏசப்பா வந்தோடனே அவரை ரிசீவ் பண்றதுக்கு, அவரை ஹானர் பண்றதுக்கு, அவருக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கிச்சன்லேயே போய் எல்லா காரியங்களும் செய்யறது ஒரே பிஸியா இருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டுலலாம் ஒரு ரிலேட்டிவ் அம்மா எப்படி கிச்சனுக்குள்ளேயே இருப்பாங்க, அப்பா தான் வெளியே உட்காந்து பேசுவாங்க. அம்மா உள்ளே உட்காந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு வைக்கிற வரையும் அந்த கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஸோ இதே போல. ஆனால் மரியாள் அப்படி இல்லை. ஏசப்பா வந்த உடனே ஒரு வீட்டுக்கு ஏசப்பா வந்தால் என்ன பண்ணுவார், அவர் அங்கேயும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அங்கேயும் உட்காந்து நிறைய காரியங்கள் பேசுவார், ரகசியங்களை பேசுவார், தேவராஜ்யத்தை குறித்து பேசுவார். ஆனால் இந்த மரியாள் என்ன பண்றாங்க, ஏசப்பாவோட பாதத்துக்கு கீழே உட்கார்ந்து ஏசப்பா என்ன பேசுறாரு, என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அதையே கவனமா கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மரியாளுக்கு கர்த்தர் பேசுகின்ற வார்த்தை கேட்கறதுல அவ்வளவு பிடித்தமா இருந்தது. அதனால உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆனா இந்த மார்த்தாள் என்ன பண்ணிட்டாங்க, கிச்சன்லேயே உள்ள இருக்காங்களா, இவங்களுக்கு திடீர்னு மரியாள் எங்கன்னு தேடுறாங்க. எங்கன்னு தேடினோடனே அப்புறம் கடைசியை கண்டுபிடிக்கிறாங்க, மரியாள் கிச்சனுக்குள்ளே வரல, மரியாள் உட்கார்ந்து கர்த்தர் பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோடனே மார்த்தாளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, ஏசப்பா நான் மட்டும் கிச்சன்ல ரொம்ப கஷ்டப்படுறேன், மரியாளையும் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, அவ என்ன அங்கேயே உட்காந்துட்டுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா சொன்னாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா நீ ஏன் மார்த்தாளே நிறைய விஷயத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுற, நீ அதெல்லாம் கவலைப்படாத, நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. எனக்காக நீ ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னா, எனக்காக ஏதாவது ஸ்நாக் ரெடி பண்ணுன்னு சொன்னா, என்னை ரிசீவ் பண்ண, என்னை ஹானர் பண்ண ஏதாவது சொன்னா, இல்லை எனக்கு அதெல்லாம் பிரியமில்லை. எனக்கு பிரியமான காரியம் என்னன்னா, நீ என்னுடைய பாதத்துல என்னுடைய சமூகத்துல உட்காரணும். நீ அதனால அந்த வேலை செய்கிறதுனால இதை செய்யணுமே அதை செய்யணுமே, இவ்வளோ நேரத்தில் முடிக்கணுமே, இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, ஏசப்பாக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையோன்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் குறித்து நீ யோசிக்கிறதுனால தான் உனக்கு கவலை வருது. கவலை உனக்கு கலக்கத்துக்கு கொண்டு போய் முடியுது. ஆனா மரியாள் அப்படி இல்லை. அவன் என்ன தன்னைக்கு எடுப்பாளர் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. அப்படின்னா என்ன, அவள் என்னுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கா, அவனுடைய பாதத்துல சமூகத்துல அமர்ந்திருக்கிறா. இதுதான் நல்ல பங்கு, இதுதான் அவளை விட்டு எடுபடாத பங்கு. ஏசப்பாவோட பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற மரியாளுக்கு எந்த ஒரு கலக்கமே இல்லை பாருங்க. பாட்டுங்கிற அழகா அவனுடைய வார்த்தை கேட்டு 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 அதிலே மூழ்கி போயிட்டான். ஆனா மார்த்தாள் அப்படி இல்லை. அவன் நிறைய விஷயத்தை குறித்து யோசித்து அலக்கமாயிட்டான். ஸோ இதே வார்த்தை தான் ஆண்டவர் உங்களோடையும் பேசி கொண்டிருக்கார். அவர் சொல்றாரு, நீ கலங்காத, நிறைய விஷயத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கு. ஆனால் சொல்ல அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையான ஒரு காரியம் வேணா, கர்த்தருடைய சமூகம், ஆண்டுடைய பாதம். நீங்க அதை பிடித்து கொண்டீங்கன்னா, ஏசப்பாவுடைய சமூகத்துல உங்க நேரத்தை கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொன்னா அவர் பார்த்து கொள்வார். அதுதான் ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்றது, உடைய சமூகத்துல அமர்றது தான் உங்களை விட்டு எடுபடாத பங்கு. அந்த காரியம் தான் அழியாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்க செய்த காரியங்கள் நீங்க கவலைப்படுறதுனால ஒண்ணுமே ஆகாது. வசனம் சொல்றது, நீங்க கவலைப்படுறதுனால உங்க சரீரத்தை அளவோட ஒரு அடி உங்களால கூட்ட முடியுமா? 1 இன்ச் நீங்க கவலைப்படுறதுனால நீங்க குறைக்க முடியுமா? 1 இன்ச் இன்க்ரீஸ் ஆக முடியுமா? இல்லை, எதுவுமே ஆகாது. இல்ல கருப்பா இருக்கிறவங்க முடிய வெள்ளையா மாற்ற முடியுமா? இல்ல வெள்ளையா இருக்கிற முடிய 1 நிமிஷத்துல கருப்பா மாற்ற முடியுமா? நீங்க சொல்லுவீங்க நான் டை அடிச்சு மாத்துங்க. அதை சொல்லலை. இப்போ 1 நிமிஷத்துல உங்க முடி கருப்பா இருக்குல்ல, 1 நிமிஷத்துல வெள்ளையாக்குங்க நீங்க கவலைப்படுற முடியுமா? பண்ண முடியுமா அதை உங்களால? இல்ல. உங்க கவலையினால எதையுமே நீங்க மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஒரு விஷயத்தையுமே நம்மளால எளிமையா செய்ய முடியாது. வசனம் சொல்லுது, ஒரு சாதாரண காரியத்தை கூட நம்மளால சுலபமா செய்ய முடியாது. அவ்வளவு திராணி இல்லாத மனுஷர்கள். நீ கவலைப்பட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க? கவலைப்பட்டு உங்களால என்னத்தை மாற்ற முடியும்?
ஒருவேளை நான் கவலைப்படுறேன், நான் 1/2 மணி நேரம் கவலைப்படுறதுனால இந்த சூழ்நிலையை மாத்திடுவேன் அப்படின்னா நீங்க கவலைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல, நீங்க கவலைப்படுறதுனால எது ஒன்றுமே மாற போகிறது இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வெள்ளையா இருக்கிறவங்க முடிய கருப்பை மாற்ற முடியுமா? கவலைப்படுறதுனால. நான் கவலைப்பட்டு என்னுடைய கருப்பு முடியெல்லாம் வெள்ளையா மாத்திடுவேன், நான் கவலைப்பட்டு என்னுடைய வெள்ளை முடியெல்லாம் கருப்பை மாத்திடுவேன், உங்களால சொல்ல முடியுமா? செய்ய முடியுமா? இல்ல. சோ நம்ம கையில எது ஒன்றுமே இல்லை. அதான் கர்த்தர் சொல்றார். அப்போ மரியாள் ஆண்டு சமூகத்தையே பிடிச்சு கொண்டிருந்தாங்க. மார்த்தாள் பற்பல வேலைகள், நிறைய வேலையிலேயே ரொம்ப பிஸியா இருந்தாங்க மார்த்தாள். ஆனா மரியாளுக்கு பாருங்க கவலையே இல்லை. கவலை யாருக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு மார்த்தாளுக்கு தான் கவலை இருந்தது. மரியாளுக்கு ஒரு கவலை கூட இல்லைன்னா அவங்க அழகா ஆண்டோடைய சமூகத்துக்கு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை தான் உங்களோட பேசிக் கொண்டிருக்காரு. நீங்க அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுறீங்க, யோசிக்கிறீங்க. இது என்ன ஆகுமோ, அதை என்ன செய்யறதோ, இப்படி செஞ்சா இப்படி ஆகிடுமோ, இவங்களுக்கு இது செய்யணுமோ, இந்த காரியமோ, இதுவோ அதுவோன்னு சொல்லிட்டு யோசித்து 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 கவலையில தான் நிற்குது. மரியாதை போல அவருடைய சமூகத்துல போய் உட்காரு, ஏசப்போடைய பாதத்துல போய் உட்காருங்க. உங்க தேவைகளை அவர்கிட்ட சொல்லுங்க, உங்கள் கவலைகளை அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க கலக்கங்களை அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு தேவைப்படுகிற காரியத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க அவர்கிட்ட சொல்லும் பொழுது எல்லா காரியங்களுமே உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு முதலாவது கவலை இருக்காது. அப்போ அவருடைய பாதத்துல சொல்லும் பொழுது உங்கள் காரியத்தை, உங்கள் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கார். நீ கலங்காத, நிறைய காரியத்தை குறித்து கலங்குற, அது தேவையற்ற கலக்கம், அது வீணான கலக்கம், உனக்கு ஒரு பிரோஜனம் அந்த கலக்கத்தினால் ஏற்படாது. இதுதான் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். அப்போ அந்த கலங்குறதுனால ஒண்ணுமே ஆகாது. நீங்க யாரா வேணா இருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த இடத்துல வேணா கேட்டுக்கொள்ளலாம். எவ்வளோ பெரிய துயரத்தில், எவ்வளோ பெரிய கண்ணீரின் பாதை, எவ்வளோ பெரிய கஷ்டத்தின் பாதை, எவ்வளோ பெரிய வழிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு குறைவுகள், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம்னா இயேசுவுடைய சமூகத்துல போய் உட்கார்றது, அவர்கிட்ட ஜெபம் பண்றது, உங்க கவலைகள், உங்களுடைய காரியங்கள் அவருடைய சமூகத்துல உட்கார சொல்றது, அவர்களுடைய வார்த்தையை தியானிக்கிறது, அவருக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது. நீங்க செய்ய வேண்டிய காரியம்னா அது ஒண்ணுதான். நீங்க வேணா யோசிக்கலாம், ஜெபத்தினால என்ன கிடைக்க போகுது, ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன கிடைக்க போகுது, அது வேஸ்ட் ஆஃப் டைம். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, ஜெபத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரமா வேஸ்ட் ஆஃப் டைம், அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நிறைய பேர் அதனாலதான் ஆண்டுடைய சமூகத்துக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. உலகத்துக்கு உழைக்க அவங்க நிறைய டைம் கொடுப்பாங்க. அவ்வளோ மணி நேரங்கள், 1 மணி நேரம் 2 மணி நேரம், மணிக்கணக்கா மற்ற காரியங்களுக்கு நேரம் செலவிடுவாங்க. ஆனா தேவ சமூகத்துல வேத வாசிப்ப வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறத வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இந்த டைம் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ற அந்த டைம் தான் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பேலன்ஸ் பண்ண போகுது. ஒரு நாள் நீங்க கர்த்தருக்காக ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் தான் மிச்சம் இருக்கிற மணி நேரங்கள் எல்லாம் தாக்கு பிடிக்க போகுது. அந்த மணி நேரங்கள் எல்லாம் உங்களை பாதுகாக்கிறது. அந்த ஒரு சில மணி நேரம் கர்த்தருக்கு நீங்க கொடுக்கிற நேரம், கர்த்தருக்கு செலவிடுகிற நேரம் ஒரு நாளுமே வீணா போகாது. அது உங்க தலையில ஆசீர்வாதமாக தான் மாறும். மற்ற காரியங்கள் எல்லாமே மறந்து போயிடும், அழிக்கப்பட்டுரும். ஆனா ஆண்டுடைய சமூகத்துல ஸ்பெண்ட் பண்றது ஒரு நாளுமே கர்த்தர் மறக்க மாட்டார். அவருடைய சமூகத்துல 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதை அவர் கணக்குல வைத்திருப்பார். அப்ப அவரையே நம்பி, அவரையே சார்ந்து, அவருக்காக சகல காரியங்களை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவாய் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுதான். மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல அவருடைய சமூகத்துல உட்காரதான் ஆண்டவர் விரும்புகிறார். யார ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார்? மார்த்தாளையா? இல்ல, மரியாதைதான் கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணார். அதே போல அவருடைய சமூகத்துல உட்காருங்க. கர்த்தர் விரும்புகிற காரியம் அதான். நீ இதை செய்ப்பா, அதை செய்ப்பா, நீ இதையே உழைச்சுக்கிட்டே என்னுடைய சமூகத்தை உட்காருன்னு கர்த்தர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் அந்த மாதிரி யாரோடவே பேச மாட்டார். சொல்றது, அதை விட என்னோட நீ அதிக நேரம் செலவிடு, அந்த காரியங்களை நான் பார்த்துக்குவேன். ஆண்டவர் இப்படிதான் பேசுவார். அவர் உங்க கூட பேசிட்டு இருக்காரு. உனக்கு என்ன தேவையோ, என்ன கவலையோ, நீ ரொம்ப பெரிய பிரயாசப்படுற, ஆனா எனக்காக ஒரு நிமிஷம் கூட நீ ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க. இதான் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்காரு. ஆண்டவர் குறித்து அறியும். ஒரு சில பேர் தான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, ஒரு சில பேர் தான் புதுசா கேட்கிறீங்க, கர்த்தரை அறியாத ஜனம். ஆனா நிறைய பேருக்கு கர்த்தரை குறித்து தெரியும், ஆனா நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம இருக்கீங்க. அதான் உங்களுடைய குறைவுக்கான காரணம், உங்கள் பலவீனத்திற்கான காரணம், நீங்க இப்ப பிரயாச கஷ்டப்படுறதுக்கான காரணம். ஆண்டவர் சொல்றார், என் சமூகத்திலே உன்னுடைய நேரத்தை நீ ஸ்பெண்ட் பண்ண, மிச்சம் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும், மிச்ச காரியங்கள் எல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கார். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தர் நோக்கி ஜெபிப்போம்.
அவர்கிட்ட ஆண்டவரே சமூகத்துல என்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண எனக்கு அந்த பலத்தை கொடுங்க, ஜெபிக்கிற கிருபை கொடுங்க, என்னுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாற்றுங்க, என்னுடைய கலக்கத்தை போக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த கலக்கம் நீங்க, அந்த கவலை நீங்க, கண்ணீர் நீங்க. இப்ப நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அவர் நமக்காக சகலத்தையும் செய்து கொடுப்பார். இப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம். மகா பரிசுத்தரே, மகிமையிலே வாசம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு மகர் ஆட்சாவே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அநேக ஜனங்கள் உடைய வார்த்தை கேட்கிறார்கள், அநேக ஜனங்கள் புதிதாக உடைய வார்த்தை கேட்கிறார்கள் ஆண்டவரே. எல்லோருடைய இருதயத்தையுமே நீர் கிரியை செய்வீராக, எல்லோருக்குள்ளுமே மகிமையான காரியத்தை செய்வீராக, எல்லோருக்குள்ளுமே பயங்கரமான காரியத்தை செய்வீராக. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், உடைய ஆவி இருக்கட்டும். நீர் செய்ய போகின்ற பெரிய காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி. என் பிறனே, உமக்கு நன்றி. என் கோட்டையே, உமக்கு நன்றி. என் துருகமே, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த தேவனே, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கலக்கம், கண்ணீர், கவலையை போக்குங்க ஆண்டவரே. அவர்கள் அநேக காரியத்தை குறித்து கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. கவலைப்பட்டு கலங்குகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே அந்த மனிதர்களுடைய கவலைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே அந்த கலக்கங்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே அந்த கண்ணீரின் பாதை மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே அந்த வழிகள் நிலைந்து வாழ்க்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தாலே சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கலக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தன்னை விசாரிக்க யாரும் இல்லை, என் தேவை எடுத்து செய்ய ஆளும் இல்லை, என் கூட நிற்க ஆளுன்னு சொல்லிட்டு அப்பா அவர்கள் தவித்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. உதவி செய்வார் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஒரு மனுஷனும் அவர்களை திரும்பி பார்ப்பதில்லை ஆண்டவரே. அத்தனை கொடுமையான பாதைக்குள்ளே அவர்கள் கடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதி. இன்றைக்கு அந்த கவலையை மாற்றும், இன்றைக்கு அந்த கலக்கத்தை மாற்றுவீராக தேவா. ஜனங்களை ஆசீர்வதி ஆண்டவரே, எல்லோரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. ஜெபத்தை கிட்ட ஜனங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. அது மாத்திரம் உள்ள பிள்ளைகளை ஜெப ஆவியினால ஜெப அபிஷேகத்தால் நிரப்பு ஆண்டவரே. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். நீர் செய்ய போகின்ற பெரிய காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் செய்ய போகின்ற ஆரோக்கியமான காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.